ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்து அந்த ஃபோட்டோ பார்த்தா எப்படி கொண்டு போய் சேட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணி தரேன்னா அவனை மறக்காம எனக்கு தான் இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். மறக்காம இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா போர்ட்ரேட் அப்படின்றத சைஸ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு கொடுத்துருந்தீங்க. ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ ஆட் பண்ணுறது ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் நான் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணி எடிட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக உங்களுடைய இமேஜ் பார்த்தா ஒரு 3 இமேஜ் எடுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 இமேஜ் எடுத்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி பார்த்தா இந்த கிராப் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு இமேஜ் உங்களுக்கு எந்த எப்படி வேணுமோ கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணுற பாருங்க. அந்த ஃபில் பண்ணுற மாதிரி கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணணும். கிராப் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி பிளர் 20 ஆப்போசிட் 100 வச்சு அப்புறம் பிளர் 00 அப்படின்றத கடை வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷனுக்கு டிக் அப்படின்றத கொடுத்துங்க. அப்புறம் அந்த பவுன் கொடுத்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் எடுத்துங்க. நெக்ஸ்ட் இமேஜ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி பார்த்தா கிராப் பண்ணிங்க. கிராப் பண்ணி பார்த்தா அது மேலே வச்சிங்க போது அதே சைஸில் இப்போயே வச்சிங்களா. மேலே இருக்கிற சைஸ் தான் சைஸ் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. மேலே என்ன சைஸ் கிராப் பண்ணி வச்சிங்களோ அதே சைஸில் பார்த்தா இன்னொரு இமேஜ் கிராப் பண்ணிங்க. கிராப் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தா கரெக்டாக அது கீழே பார்த்தா வச்சிங்க. ஜஸ்ட் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அவன் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு போவீங்க. ஓகேங்களா. உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணி தரேன்னா மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ நான் அடுத்த வீடியோ எடிட் பண்ண முடியும். மறக்காம எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஆப்ஷனுக்கு லைக் பண்ணிங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் கரெக்டாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கும் பார்த்தோன்னா கரெக்டாக வச்சு நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் எடுத்துங்க. இந்த இமேஜ் பார்த்தா கரெக்டாக லைட்டாக கிராப் பண்ணிங்க. இந்த இமேஜ் பார்த்தா கீழே வைக்க போகிறோம். கீழே பார்த்தோன்னா அந்த சைடு பார்த்தோன்னா ஒரு கேப் விட்டுருங்க. அந்த கேப்பில் பார்த்தா நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ண ஜஸ்ட்டு கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. ஜஸ்ட்டு கரெக்டாக கிராப் பண்ணிங்க. கீழே லிரிக்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்புறம் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபில்லும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தேன் முடிச்சுட்டு பார்த்தோன்னா இதுக்கும் கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோ கொடுத்துங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி அதே இமேஜ் என் ஃபோட்டோ பார்த்தோன்னா ஒரு 4 ஃபோட்டோ தேவைப்படுது இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு. அதே இமேஜ் எடுத்து திரும்பி பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்தா இந்த இமேஜ் பார்த்தா கரெக்டாக பார்த்தா அந்த அரேஞ்ச் பண்ணிக்கிற அந்த சைடில் பார்த்தா கரெக்டாக வச்சிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம ஒரு சின்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கலாம். அந்த சின்ன இமேஜ் லைட்டாக மேலே தூக்கி வச்சிங்க. அப்புறம் சிம்பிளாக பார்த்தா அந்த ஃபோட்டோ பார்த்தா நம்ம எடிட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரிலிக்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ரிலிக்ஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி வரணும் ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் எதாவது முடிச்சுட்டு நம்ம ரிலிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சாங் ரிலீக்ஸ் வேணுமோ அந்த சாங்கை பார்த்தோன்னா டைப் பண்ணிங்க. நான் பார்த்தா எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு சாங் டைப் பண்ணிட்டு பார்த்தோன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஒரு இங்கிலீஷ் ஃபாண்ட்டை பார்த்தா செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கரெக்டாக கிளிக் பண்ணி அவர் ஷேட் ஆஃப் கிளிக் பண்ணி பிளர் ஒரு 20 ஆப்போசிட் ஒரு 100 வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 00 அப்படின்றத இடம் வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷனுக்கும் டிக் அப்படின்றத கொடுத்துங்க. கொடுத்துட்டு பாருங்க லைட்டாக இருந்தால் நீங்கள் வச்சுங்க. அது கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜுக்கு ஃபஸ்ட் இமேஜுக்கு மேலே எத்தனை வச்சுன்னு ஓகே நான் வைக்கிறேன் பாருங்கள். அதேமாதிரி கரெக்டாக வச்சுருங்க. இல்லை பெஸ்ட்டு பார்த்தா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. வச்சுட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துங்க. டிக் திருப்பி டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தா தமிழ் டைப் பண்ணிங்களா. அந்த சாங் நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்த்தா தமிழ் டைப் பண்ணிங்க. உங்களுக்கு எதாவது இமேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேணான்றவங்க பார்த்தோன்னா ஜஸ்ட் அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். அதில் ஜஸ்ட் கலர் பார்த்தா எல்லோ கலர் கொடுத்துட்டு அவுட்ரு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துங்க. ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபாண்ட்ஸ் இருக்குது தமிழ் ஃபாண்ட்ஸ். இந்த தமிழ் ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ கீழே பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா இருக்குது. நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் ஃபாண்ட்டுக்கு லிங்க்ல இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மறக்காமல் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி தெரியல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் பயோவில் இருக்குது, சாரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. கரெக்டாக நான் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இதே மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா எல்லா உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ உங்கள் இமேஜ் உள்ள அந்த சாங் உள்ள என்னென்ன வேணுமோ கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பார்த்தா ஒரே ஒரு 2 லைன்ஸ் 4 லைன்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. பாருங்கள் நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தோ உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங் அந்த லைன்ஸ் பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம இந்த வீடியோ இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்க. அப்புறம் நம்ம போட சொல்ல நோட்டிஃபிகேஷன் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. அண்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா. கரெக்டாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா டெக்ஸ்ட் ஆப் கிளிக் பண்ணி திருப்பி இது மாயம் அப்படின்றதான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தா ஜஸ்ட் இதுவும் பார்த்தோன்னா நம்ம ஃபாண்ட்ஸ் இந்த தமிழ் ஃபாண்ட்ஸ்லாம் பார்த்தா நம்ம டெலிகிராம் இருக்குது. மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. கரெக்டாக வச்சுட்டு பார்த்தா அதுக்கப்புறம் நான் ஷேடோவில் கிளிக் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு பார்த்தா ஸ்ட்ரோக் பண்ணால் அவுட்ரு பார்த்தா பிளாக் கலர் வச்சு 100 வச்சுட்டு லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி அந்த டெக்ஸ்டிங் கீழே வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் மேலேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே வச்சுங்க. நான் பார்த்தா இங்கே வச்சுருக்காங்க. வச்சுட்டு பார்த்தோன்னா கரெக்டாக லைட்டாக வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஒரு நியூ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கான நியூ ஆப்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.